திருச்செந்தூரில் ஒரு சம்பவங்க அஞ்சலி. அங்கே வந்து ஒருவர் சொகுசுக்கார குடிபோதையில் ஓட்டினதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன் வச்சுருக்காங்க. 2 வீலரில் அவரை பொதுமக்கள் சேஸ் பண்ணிட்டு போனப்போ அந்த கார் வேறொரு வாகனத்தின் மீது மோதி அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒருவர் உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவத்தின் பதற வைக்கும் காட்சிகள் வெளியாயிருக்கு. அதை பார்த்துடலாம். இது தொடர்பாக செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்போம். ராமசுந்தரம், என்ன நடந்தது? அந்த சொகுசு காரில் இருந்தவர் யார்? ஏன் அந்த 2 வீலரில் போனவங்க அவரை துரத்திட்டு போனாங்க? யார் உயிரிழந்திருக்காங்க? அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் நாயக்கன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வந்து வினோத் கண்ணன். இவர் நேற்றைய தினம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்துவிட்டு திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுனேரி பகுதியில உறவினர் வீட்டில் வந்து தங்கியிருக்கிறார். இந்த நிலையில நேற்று இரவு வேளையில அவருடைய நண்பர் ஆறுமுனேரி பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன், அதே போல காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த வினோத் கண்ணன் மற்றும் சுதாகர் என மூவருமே வந்து ஒரு சொகுசு கார்ல லட்சுமணன் காரை ஓட்ட ஆறுமுனேரிலிருந்து குறும்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது எதிரே வந்து அரசு பேருந்து மீது அந்த கார் வந்து லேசாக இடிச்சு கார் உரசுவது போல வந்திருக்கிறது. இந்த சூழலில் அங்கிருந்தவர்கள் வந்து அதிவேகமாக அந்த காரை வந்து நிறுத்த முயற்சி செய்த போது கார் நிற்காமல் சென்று அங்கிருந்து டீ கடையில் இருந்த இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவர்கள் மீது மோதி அங்கிருந்து வேகமாக கார் எடுத்து செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த இருசக்கர வாகன உரிமையாளர்கள் மற்றும் பகுதி பொதுமக்கள் வந்து காரை வந்து விரட்டி வந்து பிடிக்க முயற்சி செய்த போது கார் வந்து நிற்காமல் வேகமாக சென்றிருக்கிறது. அந்த கொஞ்ச தூரம் சென்ற போது எதிரே வந்த ஒரு வேன் மீது அந்த கார் வந்து மோதி விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்துல வந்து கார் வந்து பெரும் சேதமடைந்தது. கார்ல வந்து அந்த வாகன ஓட்டிக்கு அருகே இருந்த நபர் வினோத் கண்ணன் என்ற நபர் வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் கார்ல இருந்தவர்கள் வந்து படுகாயமடைந்தார்கள். வேன்ல இருந்தவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆறுமுனேரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு உடனடியாக வந்து அந்த உயிரிழந்த நபரின் உடலை மீட்டு தூத்துக்குடி மருத்துவமனைக்கு அனுப்பியதோடு அங்கிருந்தவர்களையும் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார்கள். தற்போது இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் வந்து தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அந்த காரின் வேகம் மற்றும் பின்னால் சென்ற நபர்களுடைய அந்த தகவல் எல்லாமே அந்த சிசிடிவி கேமரால பதிவாகி அந்த காட்சிகள் தற்போது வைரலாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்திய போது முதற்கட்ட விசாரணையில வந்து காரை இயக்கியவர் வந்து மதுபோதையில் இருந்ததாகவும் அந்த மதுபோதையில் இருந்த நிலையில பொதுமக்கள் விரட்டிய சூழல்ல தான் வேகமாக கார் ஓட்டியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த காட்சிகள் தொடர்பாக போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த வழக்கும் பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடந்து வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.